எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தியா வந்த மாதிரி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தியா வந்து ஒரு லென்த்தி எபிசோடாக வரும். மீதி 6 நாளுமே மண் வாசனை வரும். ஏன்னா 2 வீடியோவும் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தேன். இனிமே வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லென்த்தி வீடியோவாக தியா வரும். நீலா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை காணோன்னு எங்க எல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடாம இங்க வந்து நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? வா போய் சாப்பிடலாம். சாப்பாடா? எனக்கு வேண்டாம் சத்யா, நீ போய் சாப்பிடு. ஏண்டி என்ன வேண்டி ஆச்சு உனக்கு? நானும் ஒன்னு 4-5 நாளா பாத்துட்டு இருக்கேன். உன்னோட நடவடிக்கையே ஒன்னும் சரியில்லை, பாத்துக்கோ. எங்க கிட்ட பேச மாட்ற, எங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்ற, நீ பாட்டுக்கு வர, தூங்குற, வேலைக்கு போற, வர, இதையதான் பண்ணிட்டு இருக்க. முன்னெல்லாம் நாங்களே பேச வரலனால நீயா கூப்பிட்டு பேசுவ. இப்ப என்னடானா வீட்டுல இருக்கிற எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நீ மட்டும் அந்த இடத்துல இருக்கவே மாட்ற. என்னதானே நினைச்சிட்டு இருக்க? சத்யா, ஒரு மாதிரி தலைவலிக்குதுடி, அதான் கொஞ்சம் காத்து வாங்கலாமே இங்க வந்து உட்காந்துருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ போ. நீ சொல்ற பொய்யெல்லாம் வீட்டில் இருக்கிற யாராவது நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏண்டி உன் கூட இத்தனை வருஷமா இருக்கேன், எனக்கு தெரியாதா? என்ன உன்னை பொண்ணு பார்க்க வந்தவரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ? இல்லையே, நான் இதுக்கு அவரை நினைச்சு ஃபீல் பண்ண போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் சும்மா காத்து வாங்கறதுக்காக தான் வந்து உட்காந்தேன். கீழே ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருந்துச்சு, மேல வந்தா கொஞ்சம் காத்து வருமேட்டு தான் வந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் நினைக்க போறேன்? அதுதான் உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கே, இதுல வேற ஆக்டிங் வேற. ஏண்டி உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு வாயை திறந்து சொல்லாண்டி. அதை விட்டுட்டு நீ இப்படியே மனசுக்குள்ள வச்சிட்டு இருந்த என்னடி? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு தான் வந்தேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரிங்க மேடம், நீங்க சொன்னதை நான் நம்பிட்டேன், போதுமா? இப்ப சாப்பிட வரீங்களா? நீ போ, நான் வரேன். எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறாங்க, எல்லாருக்கூடயும் சேர்ந்து சாப்பிட்டா என்ன உனக்கு? இல்ல சத்யா, நீங்க போங்க, நான் வரேன். என்னமோ பண்ணு, சொன்னாலும் கேட்க மாட்ற. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல நீலா. ஆனா நீ பண்ற எதுவுமே சரியில்லை, பாத்துக்கோ. சரி, எனக்கு ஒரு டவுட். எப்படியா இருந்தாலும் நீ யாராவது ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க தானே போற? அதையே உன்னை பிடிச்சவங்களை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது? உன்னை எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீ ஒரு வார்த்தை தான் வீட்டுக்கு வந்து பேசுங்கன்னு சொன்ன. அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் அவங்க அம்மாவையே கூட்டிட்டு வந்திருப்பாரு. இந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி லவ் எல்லாம் கிடைக்கிறதே அபூர்வம். அதையே நீ வேண்டான்னு சொல்ற. இப்போ உனக்கு உண்மையாவே அவங்கள பிடிக்கலன்னா ஓகே, ஆனா ஓமுகர் கட்டிய பார்த்தா அவரை பிடிக்காத மாதிரி எல்லாம் ஒன்னும் தெரியல. அவரும் பார்க்க நல்லவரா தான் இருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? இன்னும் சொல்ல போனா உனக்கு மாமியார் தொல்லை கூட கிடையாது. அவங்க எவ்வளவு ஸ்வீட்டா பேசுனாங்க பார்த்தல்ல. இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கீங்களா? ஆனா நீ ஏன் வேண்டான்னு சொல்றன்னு ரீசன் தான் தெரியல. ஏதாவது கேட்டா அண்ணனுக்கு பிடிக்கணும், அப்பாவுக்கு பிடிக்கணும், இப்படியே காரணம் சொல்லிட்டு இருக்க. சப்போஸ் இப்போ உனக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஒருவேளை அவரையே உனக்கு மாப்பிள்ளையா வீட்டுல பார்த்தா, அப்போ நீ இந்த மாதிரி அழுதுகிட்டே இருப்பியா இல்ல அப்பா சந்தோஷப்படுவியா? சத்யா, தேவையில்லாத விஷயம்லாம் பேச வேண்டாம், வா போய் சாப்பிடலாம். தேவையில்லாத விஷயமா? எது தேவையில்லாத விஷயம்? இப்ப நான் பேசுறது உனக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கு? இருக்கும்டி, இருக்கும். என் வேலையெல்லாம் விட்டுட்டு உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கல்ல, தேவையில்லாத விஷயமா தான் இருக்கும். வந்து சாப்பிடு, மற்றதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். ஏங்க சாப்பிட வாங்க. எனக்கு பசி இல்ல அகிலா, நீ போ. ஏங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இன்னும் அதை பத்தியே நினைச்சு என்னங்க ஆக போறது? உங்க உடம்ப நீங்க பாத்துக்கணும்ல, வந்து சாப்பிடுங்க. இனி என் உடம்பு எப்படி போனா எனக்கு என்னம்மா? எனக்குன்னு ஏதாவது கடமை இருக்கா என்ன? பிள்ளைய கட்டி கொடுக்கணும், இல்ல பேரன் பேத்திய பார்க்கணும்னு. என் பொண்ணுதான் எனக்கு அந்த பாரதியே கொடுக்காம போயிட்டாலே.
என்னங்க பண்றது, ஒத்த புள்ளைன்னு எல்லா விஷயத்துக்கும் செல்லம் கொடுத்தீங்க. இன்னைக்கு அது எந்த இடத்துல போய் நிக்குதுன்னு பாத்தீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு கல்யாணமாங்க. எவனோ ஒரு பிசினஸ் மேனா அவனை கட்டிக்க போறானா. கேட்கும் போதே மனசுக்கு வேதனையா இருக்குங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அகிலா? சித்ரா பிறந்து அவளை ஆஸ்பத்திரியில என் கையில கொடுக்கும்போது நான் எவ்வளவு பூரிச்சு போனேன் தெரியுமா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் பொம்பளை புள்ளதான் பிறந்திருக்கு, பொம்பளை புள்ளதான் பிறந்திருக்குன்னு இலக்காரமா பேசினாங்க. ஆனா என் வீட்டுக்கு மகாலட்சுமியாவே அவ வந்திருக்கான்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஊர்ல பொம்பளை புள்ள இந்த வேலை தான் செய்யணும், இந்த வேலை செய்யக்கூடாது, இவ்வளவுதான் படிக்கணும், இந்த துணியை தான் போடணும்னு நிறைய சட்டம் போடுவாவ. ஏன்னா இது கிராமம். ஆனா என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கலையே. அவளுக்கு பிடிச்ச துணியை உடுத்திக்குவா, அவ போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போவா. அவ படிக்க ஆசைப்பட்டதுதான் நான் படிக்க வச்சேன். இப்படி ஒவ்வொன்றும் அவ விருப்பப்படியே எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். கடைசியில கல்யாணமும் அவ விருப்பப்படியே நடக்குது. என்ன ஒண்ணு, இதெல்லாம் அவ செய்யும் போது கூட நம்ம இருந்தோம், அவ கல்யாணத்துக்கு நம்ம இருக்க மாட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்மளதான் அவளை தலைமொழிகிட்டு வந்தோம். இனி அதை பத்தி நினைச்சு என்ன பண்றது? இருந்தாலும் பெத்த ஆத்தாப்பேன், எப்படி அவளை பத்தி நினைக்காம இருக்க முடியுது? என்னதான் அவன் மேல கோபமா இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அகிலா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டோமா? நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, படபடன்னு வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, குடிக்க கொஞ்சம் சேத்தோல தண்ணி மட்டும் எடுத்துட்டோமா? ஐயோ மறந்துட்டேன் இல்ல, அதான் கிருகிருன்னு வருது. தண்ணி பிடிங்க, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். மாத்திரை போட்டா எல்லாம் சரியாயிடும். எடுத்துட்டு வாமா. ஏங்க தியா சொல்லு. குழந்தை எங்கங்க காணோம்? எனக்கு குழந்தைய காணுமா? நீதான் எங்கேயோ தூக்கிட்டு போனேன்னு நினைச்சுட்டு நான் அமைதியா நின்றுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து குழந்தை எங்கன்னு கேக்குற? இப்பதான் உள்ள வந்த. எங்க என்னங்க சொல்றீங்க? குழந்தை அப்போ நீங்க பாக்கலையா? ஏங்க அவன் நகர்ந்து போற குழந்தை கூட கிடையாதுங்க. தியா டென்ஷன் ஆகாத, இங்கதான் இருப்பான், எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவனுக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத. எங்க எனக்கு பயமா இருக்குங்க. வாங்க அங்க எங்கேயாவது இருக்காங்கன்னு போய் தேடி பார்த்துட்டு வந்துடலாம். தியா நீ பயப்படாத, முதல்ல அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன், நீ அழாத. சீக்கிரம் வாங்க ஹரி, போய் பார்ப்போம். இங்கதான் இருக்கியோ? அம்மா வாங்கம்மா. பாத்தீங்களாம்மா என் பேரனை என்னமோ பேசுறான்றீங்க, அவ்வளவு அழகா பேசுறாமா. இவ என்ன பேரனோட ஒட்டிப்பாளோ? இவளும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டா அதுக்கப்புறம் அந்த தியா கிட்டே இருந்து இவனை பிரிக்க முடியாம போயிடுமே. அம்மா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. அவன் பேரன் கூட விளையாண்டுட்டு இருக்கியோ? ஆமாம்மா, எப்ப பாரு அந்த ரூம்குள்ளாரையே போட்டு அடைச்சு வச்சிருக்கா. இப்படி காத்தோல படுத்தாதானே நல்லா கைய காலை வீசி விளையாடுவான். அந்த ரூம் உள்ளே எவ்வளவு நேரம் அடைச்சு வச்சிருக்கிறது? அதாம்மா போய் பார்த்தேன், தனியா தான் படுத்திருந்தான், தூக்கிட்டு வந்துட்டேன். பாருங்கம்மா, இவன் முகத்தை பார்த்தாலே மனசு லேசா இருக்கு. பாத்தீங்களாம்மா எப்படி பேசுறானே? அம்மா, யாரை கேட்டு இவனை இங்க தூக்கிட்டு வந்தீங்க? ஆதி இல்லப்பா, குழந்தைய பாக்குறதுக்கு மேல வந்தேன். குழந்தை முழிச்சுக்கிட்டு பெட்ல படுத்திருந்தான். பிள்ளை ஒத்தையில படுத்து கிடக்குறானேன்னு தான்ப்பா இங்க தூக்கிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம
அந்த ரூம்லயே அடைஞ்சு போய் கிடந்தான். அதான் இங்க காத்தோல விளையாடுவானேன்னு தூக்கிட்டு வந்தேன். எங்க இங்கதான் இருக்கானா? இங்கதான் தியா இருக்கான். ஒரு நிமிஷம், பிள்ளைய காணான்னு பயந்தே போயிட்டாங்க. கேப்பா, இப்ப அவ என்ன பண்ணிட்டான்னு இப்ப அவகிட்ட இந்த கத்து கத்துற? புள்ளைய ஒத்தையில தனியா போட்டு நீங்க எங்க போனீங்க? அவன் பாட்டுக்கு முழிச்சுக்கிட்டு கைய காலை உடச்சிட்டு படுத்துக்கிடனா. அதான் இவ தூக்கிட்டு வந்திருக்கா. அதுக்கு எதுக்கு இப்ப சிடுசிடின்னு விழுற? என்ன ஆதி, அவ அம்மா. அதுக்கு யார்கிட்டயும் சொல்லாம இப்படி பிள்ளையை தூக்கிட்டு வந்தா எங்களுக்கு பதட்டமா இருக்காதா? எதுக்கு கேட்காம தூக்கிட்டு வந்தீங்கன்னு தான் கேக்குறேன். எங்க பாருங்கம்மா, பிள்ளையோட விளையாடணும்னா நாங்க இருக்கும்போது எங்க கண்ணு முன்னாடி பிள்ளை வச்சுட்டு விளையாடுங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு வராதீங்க. ஐயா, என் பேரனை கொஞ்சறதுக்கு எனக்கு உரிமை இல்லையோ? உரிமைலாம் இருக்கு. ஆனா எங்க கண்ணு முன்னாடிதான் எங்க பிள்ளைய நீங்க வச்சிருக்கணும். எங்க கண் மறைவா அவனை தூக்கிட்டு போக கூடாது. என் பிள்ளைய தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏங்க அத்தங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? நீ பேசாத. ஏன் உனக்கு தெரியாது? இத்தனை நாளா உன் மேல எப்படி வெறுப்ப காட்டினாங்கன்னு தெரியாது? எல்லாத்தையும் மறந்துட்டியோ? உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கும் நம்ம குழந்தைய இல்லாம பண்றதுக்கும் எல்லாரும் சேர்ந்து சதிதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு பாசம்? இந்த பாசம் உண்மையா இல்ல பொய்யா? யார நம்ப சொல்ற? எங்க பாரதியா, குழந்தை விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. எந்த வேலை எங்க இருந்தாலும் சரி, நம்மளோட ஒரு கண் இவன் மேலதான் இருக்கணும். யாரையும் நம்ப நான் தயாரா இல்ல. ஐயோ, பொல்லாத பிள்ளை பெத்துட்டான் இவன். ஏன்னா ஊர்ல யாரும் பிள்ளை பெக்கலையா? என்னமா பிள்ளை தூக்கிட்டு வந்து விளையாண்டதுக்கு இந்த வார்த்தை வர? கேட்டா ஆட்டான்னு கூட பார்க்காம இந்தையே பேசுற. ஆதி, என்னல ஒரு பிள்ளைக்கு அப்பாவானதும் அப்படியே முழுசா மாறிடுவீங்களோ? என்ன பாட்டி பண்றது? என் புள்ளைய சில பேர்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். என்னையா ஏதோ உங்களை பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. பொடி வச்சுலாம் ஒண்ணும் பேசல, நேரடியாவே சொல்றேன். நீங்களும் சரி அம்மாவும் சரி, என் பையனை தனியா எங்கேயும் தூக்கிட்டு போக கூடாது. எதுவா இருந்தாலும் எங்க கண்ணு முன்னாடி நடக்கணும். அவனை கொஞ்சணும்னா எங்க ரூமுக்கு வாங்க, வந்து பாத்துட்டு போங்க. அதோட நிறுத்திக்கங்க. இந்த மாதிரி தனியா தூக்கிட்டு வந்து விளையாடுற வேலைலாம் இதோட நிறுத்திக்கோங்க. ஆதி, நான் அம்மா, இவன் என்னோட பேரன். என் பேர பிள்ளைக்கு என்னால ஆபத்தா? என்னையா இதெல்லாம் இதெல்லாம் என் காலால கேட்கணும்னு இருக்கு. ஏங்க, என்னங்க, எதுக்குங்க அவங்க கிட்ட கோவமா பேசுறீங்க? பாருங்க, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எங்க பாருங்கம்மா, நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறேன். எங்களுக்கு தெரியாம இவனை கீழே தூக்கிட்டு வரக்கூடாது, அவ்வளவுதான். உங்களுக்கு இவனை பார்க்கணும் போல இருந்ததுன்னா மேல ரூம்க்கு வந்து பாத்துட்டு போங்க. தியா, இவனை தூக்கிட்டு மேல வா. இல்லைங்க, இங்கேயே நல்லா காத்தோட்டமா நல்லாதான் இருக்கு. குழந்தையும் நல்லா விளையாண்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அத்தை கூட விளையாண்டுட்டு இருக்கட்டும், அப்புறமா வந்து தூக்கிக்கலாம். நான் சொல்றது உனக்கு புரியல? பிள்ளைய தூக்கிட்டு மேல வான்னு சொன்னேன். வேற எந்த விளக்கத்தையும் நான் உன்கிட்ட கேட்கல. வா. அத்தை, குழந்தைய கொடுங்க, நான் தூக்கிட்டு போறேன். ஏம்மா ஈஸ்வரி, அழாதம்மா. அவன் ஏதோ பேசிட்டு போறான், நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுற? எல்லாம் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு ஆடுறான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்லம்மா, என் தப்புதான். ஆரம்பத்துல இருந்து தியாவை நான் வெறுத்துட்டு அதையும் அவளையும் பிரிக்கணும் தானம்மா நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதுதான் என் பையன் இன்னைக்கு பண்றான். என்னையும் என் பேரனையும் அவன் தான் பிரிக்கிறான். நான் அவங்கிட்ட இருந்து அவன் பொண்டாட்டிய பிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் பேரனை என்கிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போறாமா. ஆமா, நீ சொல்லுமா, என்னால என் பேரனுக்கு ஆபத்து வருமாமா? சொல்லுவா. என்ன பார்த்து பயந்து என் பேர பிள்ளைய தூக்கிட்டு போறாமா என் பையன். அப்படி நான் என்னமா தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பும் பண்ணல ஈஸ்வரி, தப்பெல்லாம் ஆதியோடதுதான். அதான் சொன்னனே, அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அவன் ஆடுறான், வேற ஒன்னும் கிடையாது. நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. எப்படியாவது அந்த தியாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அப்பதான் ஆதி நம்ம வழிக்கு வருவான். நீ இதெல்லாம் யோசிச்சு அழுதுட்டு இருந்தா பின்ன அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? ஐயோ வேண்டாமா, இனி அந்த எண்ணமே வேண்டாமா. சரியோ தப்போ, நல்லதோ கெட்டதோ, அவனுக்கு
அவதான் பொண்டாட்டின்னு ஆயிட்டா. அவங்க 2 பேருக்கும் ஒரு பிள்ளையோ வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்களை பிரிச்சு நம்ம என்னமா பண்ண போறோம்? ஏதோ என் பிள்ளை நல்ல சந்தோஷமா வாழ்ந்தா சரி. அவன் மனசுக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாமா. என் பிள்ளை கோவக்காரனே தவிர அடுத்தவங்க கூடயே கெடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லம்மா. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏமா அவன் நிம்மதியை கெடுக்கணும்? பொண்டாட்டியும் பிள்ளைன்னு சந்தோஷமா இருக்கான். அதை பிரிச்சு எனக்கு என்னவா வரப்போகுது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, சந்தோஷமா இருக்கட்டும்.